ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு பைப்பில் வந்து ரிப்பன் வந்து ரோல் ஆகிருந்தால் எப்படி இருக்கும் நேச்சராக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குல்ல, ரெக்டாங்கிள் பாக்ஸ், அதை எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு கிரே கலர் நம்ம கொடுத்துப்போம். இது வந்து ஸ்ட்ரோக் இருக்கக்கூடாது. இதில் போயிட்டு ஃபவுண்டைன் ஃபில் இருக்குல்ல, அதில் போயிட்டு லீனியரில் போயிட்டு கஸ்டம் போயிட்டு இதில் 3 கலர் நம்ம வச்சுக்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பிளாக்காகவும் கொஞ்சம் டல் பிளாக்காகவும், இங்கே நடுவில் வந்துட்டு ஒயிட் கலரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. ஃபில் டூன்னு இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு இங்கே இந்த ஜீரோன்னு இருக்குல்ல, அது இங்கே இந்த ரெண்டாவது பாக்ஸு, அதாவது ஃபவுண்டைன் ஃபில் ஆங்கிள்னு இருக்குல்ல, அங்கே போயிட்டு கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா நமக்கு அப்படியே அந்த ஷேடு வருது பார்த்தீங்களா. நம்ம ஒரு 10 வச்சுப்போம். அப்போ அந்த பைப் வந்து நம்மளுக்கு உண்மையிலே அந்த பைப் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு இங்கே ஷேப் டூவில் வச்சுட்டு இங்கே லைட்டாக வந்து நம்ம பெண்ட் பண்ணிப்போம். கன்வெர்ட் டு கர்வ்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த கர்வ் ஒன்று இருக்குல்ல, அதையும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெண்ட் பண்ணியாச்சா. இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிளாக்காகவே கொடுங்க, ஏன்னா உள்ளே அந்த பைப் வந்து மறைஞ்சிருக்கும்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இங்கே நன்னு கொடுத்துருங்க. கொஞ்சம் கிரே. இதை வந்து லைட்டாக கொஞ்சம் ஒயிட் தெரிகிற மாதிரியே நம்ம வைப்போம். அப்போ தான் வந்து அந்த ஷேடுக்கு வந்து அந்த உண்மையிலே அந்த பைப்பை வந்து கொஞ்சம் ஷேட் அடிக்கிறது மாதிரி நம்மளுக்கு தெரியும். லைட்டாக வந்து இங்கே ஒயிட் கலர் தெரியணும். இதான் அரேஞ்சில் ஆர்டரில் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. கரெக்டாக அந்த இதில் பார்த்து வச்சு நமக்கு ஒரு பைப் இருக்கிற மாதிரியே இருக்கா. கொஞ்சம் பெருசாக்கிப்போம். இப்போ இதில் வந்து ஒரு ரிப்பன் ரோல் எப்படி பண்ணலான்னா, இந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துக்கிட்டு நம்ம வரைகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரோக் இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு ரெட் கலர் கொடுத்துப்போம். ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஷேப் டூவில் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு இந்த இது இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணி கர்வ் கொடுத்துட்டு லைட்டாக இங்கே வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரோல் ஆகிறதுக்கு வந்து அது கொஞ்சம் அழகாக தெரியும். அதே மாதிரியே இங்கேயும் கிளிக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்காச்சா. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஃபவுண்டைன் டூல் இருக்குல்ல, இந்த ஃபவுண்டைன் டூல் போயிட்டு இதுக்கும் அதே மாதிரியே 3 கலர் லீனியரில் வச்சுட்டு கஸ்டமில் போயிட்டு 3 கலர் இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு ரெட்டு, இங்கே வந்துட்டு நம்ம ப்ரௌன் கொடுக்கணும், அது அங்கே போய் கொடுத்துக்கலாம். இங்கே ரைட் நடுவில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் வேணால் இந்த பிங்க் கலர் கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதில் இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் போயிட்டு இந்த ஜீரோக்குள்ள ஆங்கிள் அதை போயிட்டு நல்லா கிளிக் பண்ணு. அந்த ஒயிட்டும் இந்த ஷேடும் நமக்கு வந்து ஒரே மாதிரி வரணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அது மடங்கி வர்றது மாதிரி தெரியும். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில்டும் டிக் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் வந்துட்டு நம்ம நல்லா டார்க் மெரூன் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே ஒரு ப்ரௌன் வருதா, அந்த டார்க் மெரூன் கொடுத்துருங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு லைட்டாக ஆங்கிள் கொஞ்சம் நமக்கு இருக்கட்டும். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கம்மியாக கொடுப்போம். நம்மளுக்கு பார்க்க அந்த ரிப்பன் வந்து அந்த இடத்துல மடங்கி வர்றது மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கும் பார்த்திங்களா. அதுக்கப்புறமா திருப்பி பென் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிப்போம். அதுக்கு கொஞ்சம் நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கொடுக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் வந்து மறைகிற இடம், அதனால் அந்த கலர் கொடுத்துட்டா போதும். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி அதே மாதிரியே பென் டூல் வச்சு கொஞ்சம் பெண்டாகிற மாதிரி வச்சுப்போம். இங்கே இதை அரேஞ்ச் ஆர்டர் டு பேக்குன்னு கொடுத்துருங்க.
கரெக்டாக அது பெண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதை Ctrl D கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே மிரர் கொடுத்துருங்க. மிரர் கொடுத்து இங்கே கீழே இருக்கல அந்த மிரர் பட்டனையும் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. கரெக்டாக அது வளையிற மாதிரி. இப்போ இதையும் ஆரேஞ்சில் ஆர்டர் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த நடுவு இருக்குல்ல, இந்த நடுவு இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்ட்ராக்டிவ் ட்ராப் ஷேடர் டூல் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஸ்மால் க்ளோ கொடுத்துருங்க. வந்து ஸ்மால் க்ளோ கொடுக்க போகிறோம். ஸ்மால் க்ளோ கொடுத்துட்டு இங்கே ஃபெதரிங் வந்து இன்னும் கொஞ்சம் 50 வச்சுக்கோங்க. 50 வச்சுட்டு இப்போ இது மூணுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணுத்தையும் Ctrl D கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இது நாலுத்தையுமே எடுத்துக்கிட்டு Ctrl D கொடுத்து அதை அப்படியே இதுக்கு கீழே இறக்கிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்பன் வந்து ரோல் ஆனது மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது.